விருதாச்சலம் அருகே கொல்லம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து தவறி விழுந்த கர்ப்பிணி பெண் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தேவகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். தேவகிருஷ்ணன், வணக்கம். இந்த பெண்ணினுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறார்கள்? எவ்வாறு இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அறியப்படுகிறது? நிலவரம் என்ன? வணக்கம். சென்னையிலிருந்து கொல்லம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னையிலிருந்து புறப்பட்டு விருதாச்சலம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பூமாம்பாக்கம் என்ற இடத்தில் சென்னையை சேர்ந்த சென்னை திரிசூலம் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார், இவரது மனைவி கஸ்தூரி, வயது 21, இவர் குடும்பத்தினருடன் சங்கரன் கோவிலில் உள்ள மெலநீலி நல்லூர் கிராமத்திற்கு சென்ற போது, அதாவது அந்த கஸ்தூரி பெண் என்பது கர்ப்பிணி பெண்ணாக இருந்து வந்துள்ளார். அதில் ரயில் வாசப்படியில், அதாவது வாந்தி எடுப்பதற்காக ரயில் வாசப்படி வழியில் சென்றுள்ளார். அப்போது தவறி விழுந்துள்ளார். இதில் உடன் அவரது கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் அவருடன் இருந்துள்ளனர். அப்போது அந்த பெட்டியில் உள்ள அபாய செயினை பிடித்து இழுத்து உள்ளனர். அதில் அந்த அபாய செயின் வேலை செய்யாதால் அருகில் பெட்டியில் உள்ள இந்த செயினை இழுத்து பிடித்துள்ளனர். அதில் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரம் போய் அந்த ரயிலானது நின்றது. இதில் இறங்கி நீண்ட நேரம் தேடி பார்த்தோம், அவரது உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் விருதாச்சலம் இருப்பு பாதை காவல்துறையினர் சேர்ந்து தேடி பார்க்கும் போது பூம்பாக்கம் என்ற இடத்தில் அவர் உடல் கிடந்துள்ளது. அந்த உடலை கைப்பற்றி விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் உடல் கூறு ஆய்வுக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த சோகத்தை அளித்துள்ளது. மேலும் அந்த ரயில் பெட்டியில் இருந்த அபாய செயின் அதாவது வேலை செய்யாதது குறிப்பிடத்தக்கது. அதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.